அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சில முக்கியமான தகவல்கள் உங்களுக்காக, சரிங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அதோட லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கிற ஒரு விஷயம், தொடர்ந்து நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. அது வாழ்க்கை முழுக்க நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தொடர்ந்து போராட்டம், அந்த நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. ஏன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நம்பிக்கை இழந்து சில தவறான முடிவுகளுக்கெல்லாம் போயிருக்காங்க. அதனால் நம்ம சொல்லிக்கிறோம், தொடர்ந்து போராடுங்க. மாற்றங்கள் நிச்சயம். எதுவும் மாற்றம் இல்லாதது இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சேனலோட நோக்கமே என்ன அப்படின்னா, உங்களுக்கு நம்பிக்கையை வர வைக்கிறது தான் நோக்கம், சரிங்களா? மனம் தளரக்கூடாது, நம்பிக்கையாக உறுதியாக வாழ்க்கை முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுக்கான வெற்றியே. அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுனால தான் இந்த சேனல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு வெற்றிகரமாக, சரிங்களா? உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். தயவுசெய்து ஒரு சில நண்பர்கள் 2017 நண்பர் கூட தவறான முடிவுக்கு போயிட்டார். யாரும் தயவுசெய்து தவறான முடிவுக்கு போயிடாதீங்க. நம்பிக்கையை வரவழைக்கிறது தான் இந்த வீடியோ பதிவோட நோக்கம், சரிங்களா? இதில் சில முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோ பதிவில். மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சந்திப்பதற்கான கூட்டப்பொருள் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்ல போக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, அதிகரித்து வரும் மாணவர் எண்ணிக்கைக்கேற்ப பணியிடங்கள் அப்படிங்கிற ஒரு 9வது பாயிண்ட்டு. இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது ஷெடியூலில் டிஆர்பியோட ஷெடியூலில் விட்டபடியே கரெக்டாக அந்த வேக்கன்சியே கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமாக கூடுதலான எண்ணிக்கை இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான விஷயம்தான் இந்த வீடியோ பதிவில் இருக்குது. அந்த தகவல் தான் அந்த நிதித்துறை அமைச்சருடைய சந்திப்பில் இந்த ஒரு செய்தி மாணவர் எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி பணியிடங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. கண்டிப்பாக கூடுதல் பணியிடங்கள் இருக்கும். யாருமே அந்த தொய்வு மனநிலை சோர்வடையக்கூடாது, சரிங்களா? தொடர்ந்து போராடுங்க, வெற்றி பெறுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, சரிங்களா? தொடர்ந்து வெற்றி வந்து கொண்டே இருக்கும். இந்த முக்கியமான தகவல் தான். அதனால் கூடுதல் பணியிடங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதாவது நம்ம கரெக்டாக இருந்தால், நம்மளுடைய உழைப்பு ரொம்ப கரெக்டாக இருந்தால், எவ்வளோ காலம் ஆனாலும் சரி இயற்கையே நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஆத்மார்த்தமாக நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் ஆத்மார்த்தமாக இருக்கிற விஷயம், அநியாயம் ரொம்ப நாள் நீடிக்கவே நீடிக்காது. இயற்கையே சப்போர்ட் பண்ணி அழகாக நம்மளை மேலே தூக்கிவிடும், சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். பொறுமையாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. தற்போது இருக்கக்கூடிய வேலையை செய்யுங்க. உங்களுக்கு உண்டானது வந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக மாற்றங்கள் நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன், சரிங்களா? நன்றி நண்பர்களே.